ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் டே நைட்டு கொடுத்தாச்சு. ஒருவேளை படிக்க முடியல, ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, எங்களுக்கு லீவ் பத்தலை. 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஒரு 10 லெசன் படிக்கணுன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம், எப்படி எங்களால் டேக்கிள் பண்ண முடியும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கேட்டதுனால ஒரு டாப் மோஸ்ட் ஒரு 20 கொஷின்ஸ் கூட கிடையாது, எல்லாமே நீங்கள் பரிச்சயப்பட்ட ஒரு கொஸ்டின். இதை நீங்கள் படிச்சினா போது 3 மார்க்கும் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். இது எல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சது 4வது எழுதிடலாம். 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் 5மே எழுத முடியும். நான் கொடுத்தது 2 மார்க் நான் கொடுக்கல, நான் வாயிலே சொல்கிறேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, தமிழ் மீடியத்துக்கும் இங்கே நோட் பண்ண டைம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் டே நைட் போட்டேன், அதில் கூட மார்க் பண்ண யூனிட் வைஸ் சொல்கிறேன், யூனிட் பேர் சொல்கிறேன், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும், சரிங்களா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் படிக்கவே முடியல, ஃபெயில் ஆயிடுவேங்கிறவனுக்கு இது ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது வந்து முடியும். அண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் பிளேன், பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், ஆன்டி-கரப்ட் ஜெனரேட்டர், யூனிட் 1. இன்டர்னலிசிஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், பொட்டன்சியோமீட்டர், மைக்ரோஸ்கோபிக் மாடல், அகமின் தடையை கணக்கிடுதல், வீட்ஸ்டோன் சமணச்சுற்று, மின்னழுத்தமானி, மைக்ரோஸ்கோபிக் மாடல். ஸோ இது வந்து செகண்ட் லெசன். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, எமிஷன் ஸ்பெக்ட்ரா, மேக்ஸ்வெல் 5th லெசன். டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்எல்சி 4th லெசன். சைக்ளோட்ரான் 3rd லெசன். லாங் கண்டக்டர் பயோட் சாவர்ட்டில் 3rd லெசன். மிரர் ஈக்குவேஷன் 6th லெசன். ஃபிசூஸ் மெத்தட் வந்து 6th லெசன். லென்ஸ் மேக்கர் 6th லெசன். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் 7th லெசன். ஐன்ஸ்டீன் ஃபோட்டோடிக் ஈக்குவேஷன், டேவிசன் ஜெர்மர் 8th லெசன். ஜே தாம்சன் 9th லெசன். ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் 9th லெசன். ஃபுல் வே, ஆஃப் வே, ரெக்டிஃபயர், டி மார்கன். அரை அலை, முழு அலை, திருத்தி, டி மார்கனும் இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு கடைசி. ஸோ எக்ஸ்ட்ராவாக யங் ஸ்டெபிலிட்டி முடிஞ்சால் படிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ இதை மட்டுமாவது ஒழுக்கமாக பார்த்துருப்போம். ஃபுல் போர்ஷனில் புக் பேக்கில் 70-60 கொஸ்டின், 50 கொஸ்டின், 30 கொஸ்டின் இருக்குது. அதில் நான் இப்போலாம் தான் கொடுத்துருக்கேன், இதையாவது படிங்க. 3 மார்க் பாருங்கள். பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், ஒப்டைன் காஸ் லா ஃபார்ம், கூலும்ஸ் லா, இதெல்லாம் யூனிட் 1. கூலும் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ், கெப்பாசிட்டர் சீரிஸ் பேரல், எனர்ஜி ஸ்டோரேஜ், இதெல்லாம் யூனிட் 1. யூனிட் 2ல் 2 தான். அப்ளிகேஷன் சீபெக் எஃபெக்ட், ரெசன் சீரிஸ் பேரல், கேவனோமீட்டர் டு அம்மீட்டர், கேவனோமீட்டர் டு வோல்ட்மீட்டர், லாரன்ஸ் போஸ் 3rd லெசன். ஃபெரோடயா பேரா, இதெல்லாம் பாருங்கள் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். லாஸஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், அதான் ஃப்ளக்ஸ் லாஸு, ஹிஸ்டரிஸ் லாஸு, கோர் லாஸு, ஏரியா என்க்ளோஸ் பை காயில், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி 3 பாயிண்ட் 2 பாயிண்ட், ஃப்ரானாஃபர் லைன்ஸ் ஈசி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ் ஈசி, இது 3 4வது லெசன், இது 2 5th லெசன். F&R 6th லெசன். டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் கண்டிஷன் வந்து 6th லெசன். ப்ரூஸ்டர் விதி, அதோட ப்ரூஃபு 7th லெசன். யூஸ் ஆஃப் போலரைஸ் 7th லெசன். நைக்கிள் பிரிசம், ஃப்ரனல் ஃப்ரானாஃபர், இன்டர்ஃபரன்ஸ் டைப்ராக்ஷன் வந்து 7th லெசன். டி ப்ரோக்லி எலக்ட்ரான், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோசெல், லா ஆஃப் ஃபோட்டோடிக் எஃபெக்ட் மிட்டம்லேயே படிச்சிருப்பீங்க, இது 8th லெசன். ஸோ இதை மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போங்க. அடுத்தது போர் பாஸ்டேட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரே அண்ட் நியூட்ரினோ, தனித்தனி கொஸ்டின். ஆல்ஃபா ப்ராசஸ் முடிஞ்சால் படிச்சிருங்க. அடுத்தது எஃப்எம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக வரும், படிச்சுட்டு 10வது லெசன். இது எல்லாமே 9th லெசன். அதுக்கப்புறம் ரேடாரோட அப்ளிகேஷன் வந்து 10வது லெசன். பார்கேஷன் க்ரைட்டீரியா வந்து 10வது லெசன். இன்ட்ரென்சிக் எக்ஸ்சென்ட்ரிசிக் வந்து 10வது லெசன். அப்புறம் டிரான்ஸ்லேஷன் சுவிட்ச் வந்து 10வது லெசன். ஸோ இதையாவது பார்த்துட்டு போ. இல்லை அதுவும் முடியலையா, 3 மார்க் வந்து 1, 2, 5, 8 லெசனில் சும்மா அப்படியே பார்த்துட்டு 2 மார்க்கும் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு 2 மார்க் 2 3 மார்க் எங்கேயாவது எழுத முடியும். 5 மார்க் வந்து நான் கொடுத்தது படிச்சினாலே போதும். இப்போ 2 மார்க் பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு லெசன்லேயும் ஃபஸ்ட்லேருந்து 4th லெசன் வரைக்கும் எல்லா லாவும் படிங்க. லாவெல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய பிடிஎஃப்பில் கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த லா மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் லெசனு, 2வது லெசனு, 5ஆம் பாடம், 8ஆம் பாடம், இந்த 4 லெசன்லேயும் 2 மார்க் நான் கொடுத்தது படிச்சிங்கன்னா அடுத்தது லாவும் படிச்சிங்கன்னா 4 2 மார்க் எழுதலாம். நம்ப முடியுதா? ஏன்னா லா மட்டும் 2 வரும். ஸோ அதனால் லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 லெசனில் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் வால்யூமில் கம்மி தான். ஸ்னெல்ஸ் லா, மாலூஸ் லா, ப்ரூஸ்டர்ஸ் லா, இது கியூரி, குவாலிட்டி ஃபேக்டருங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஹைஜென்ஸ் பிரின்சிபல் இதுதான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் லா வந்து ஒரு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 15 லா இருக்கும். படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபார்மாக அதில் ஒரு 3 மார்க் கூட வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ப்ராப்ளம்ஸ். கம்பல்சரி ப்ராப்ளம் வேணும்னு கேட்டுட்ருக்கீங்க. எந்த ப்ராப்ளம் சுட்டி காட்ட சொல்கிறீங்க? நான் ஆல்ரெடி 70 வீடியோ போட்டாச்சு, நேற்று தான் போட்டேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் 2வது லெசனு, 4வது லெசனு, 5வது லெசனு, 7வது லெசனு, 8வது லெசன், 9வது லெசன், இந்த 6 லெசன்லையும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எழுதிடலாம். நான் கொடுத்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாருங்கள். நான் கொடுத்ததே இம்பார்ட்டண்ட்டு, அதில் நீங்கள் அது இதுன்னு கேட்க முடியாது, ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஃபிசிக்ஸில். ஸோ ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறதுக்கு 5 மார்க் மட்டும் படிச்சுட்டு 1 மார்க் படிச்சுட்டு போங்க, நான் அவ்வளோதான் சொல்ல முடியும்.
ட்ரை பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க, ட்ரை பண்ணுங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு. நன்றி.